வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வணிகத்தோட மைய கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது லாபத்தை விட மக்களோட நம்பிக்கையை எப்படி முதன்மையா கொள்றதுன்னு. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி காவேரிப்பட்டினத்துல இருக்கிற ஸ்ரீவாரி சூப்பர் மார்க்கெட் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. ஆமா, வியாபாரம்னா சும்மா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அவங்களோட தத்துவத்தை நாம கொஞ்சம் அலசலாம். கரெக்ட். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, அவங்க அத தங்களோட தயாரிப்புகள் மூலமா நிரூபிக்கிறாங்க. தரம், அப்புறம் வாடிக்கையாளர் திருப்தி, இதுக்கு தான் உங்க முதல் நோக்கம். இதத்தான் நான் சொல்ல வந்தேன். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. அவங்களோட மிகப்பெரிய சிறப்பு கடையிலே தயாரிக்கிற ஹோம்மேட் வடகம். ஆமா, அது பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. ரொம்ப சுத்தமா தயாரிக்கிறாங்கன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அதோட சுவை வீட்டு சமையலே ஞாபகப்படுத்தும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த வடகம் ஒரு பொருளாக மட்டும் இல்லாம அவங்களோட பாரம்பரியத்துக்கும் தரத்துக்கும் ஒரு அடையாளமா இருக்கு. ஓஹோ! தரம் எங்கே அடையாளமோ அங்கே ஸ்ரீவாரி இருக்கும்னு ஒரு வரி இருக்கு பாருங்க. அது அவங்க வணிகத்தோட அடித்தளத்தையே காட்டுது. அப்போ இது இந்த வடகத்தோட மட்டும் நின்னுடல. நிச்சயமா இல்ல. மளிகை பொருட்கள்ல இருந்து வீட்டு உபயோக பொருட்கள் வரைக்கும் அவங்க விக்கிற எல்லாத்திலுமே இதே தரத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, சிறந்த தரம், சரியான விலை, இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். சரிதானே? இது ஒரு பெரிய படமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கற ஒரு நம்பிக்கையான இடமா தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க. ஓ, அப்போ பாரம்பரியமும் நவீனமும் ஒரு சரியான விகிதத்துல கலந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஆக இந்த ஆய்வின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஸ்ரீவாரி சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது சௌட்டக்கல்லில இருக்கிற ஒரு கடை மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பத்தின் உண்மையான நண்பனாக பார்க்கப்படுது. ஆமா, பாரம்பரியத்தையும் நம்பிக்கையையும் அனுபவிக்க அவங்க வாடிக்கையாளர்களை அழைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன அது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், ஆன்லைன் வர்த்தக உலகம், இதுக்கெல்லாம் நடுவுல நம்பிக்கை, பாரம்பரியம், இது மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு உள்ளூர் வணிகம் ஒரு சமூகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு உண்மையான மதிப்பை கொடுக்குது? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.